இன்னைக்கு நாம சவுண்ட் ஆஃப் பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். அந்த காலத்துல என்னடா எப்படிலாம் பணம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே மிரள விட்ட படம் மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு கொலை கேஸ், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு 2 கேஸ் வருது. இந்த 2 கேஸையும் நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 கேஸும் ஒரே இடத்துல ஒன்னா இணையும் போது அங்க வச்சாங்க பாரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி படம் ரொம்ப ரொம்ப அப்படியே தலைகீழா மாறும். அப்படி என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த போலீஸ் சார்ந்து ரிட்டையர்ட் ஆவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடக்குது. இந்த நிகழ்ச்சியை யாரோ கண்ணாடி போட்டுட்டு வேடியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிய அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வண்டியில ஏறி கிளம்புறாரு. டிரைவர் தான் கார் ஓட்டிட்டு போறாரு. இப்போ கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா திரும்பி வந்துட்டு போலீஸாவே இருக்க முடியாது. நம்ம டியூட்டில இருக்கும் போது எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. பார்த்தவனே சார் வாங்க சார் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானுங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கும் போது அந்த ரோட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒண்ணு விழுந்து கிடக்குது. என்னையா வண்டியை நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு மரம் விழுந்து கிடக்குது, அதை தூக்கி போட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு அந்த மரத்தை தூக்கி போட முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு டிரைவர். இதே டைம்ல அந்த ரிட்டையர்ட் ஆன போலீஸ் சமையா சரக்கு போட்டுட்டே வருவாரு. இறங்கி கொஞ்சம் ஒண்ணு கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டியில ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டிலோட இறங்குறாரு. இறங்கி போயிட்டு அங்க வேலி மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த வேலிக்கு பக்கமா நின்னு ஒண்ணு கடிச்சிட்டே இருக்கும் போது திடீர்னு அங்க யாரோ வராங்க, கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு காணாம போயிடுறாங்க. இவர் அப்படியே அந்த வேலிக்கு மேல சாஞ்சி நிக்கிறாரு. இப்ப அந்த டிரைவர் மரத்தை தூக்கி ஓரமா போட்டு சார் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. என்ன சார் அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கூப்பிடும் போது தான் கழுத்தறுத்து இவரு இறந்து போயிருக்காரு. யாரோ இவரை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாரு. அடுத்து உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. போலீஸ் டீமே ஸ்பாட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஒரு கண்ணாடியை கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அடுத்து அந்த டிரைவர் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. டிரைவர் என்ன விஷயமாச்சோ அதை அப்படியே சொல்லும் போது, அப்படின்னா நீ அந்த மரத்தை தூக்கி ஓரமா போட்டு வர கேப் அந்த 3 நிமிஷத்துக்குள்ள கொலைகாரன் வந்து கொலை பண்ணி போட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லும் போது, வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா, ரீசன்ட் டைம்ஸ்ல யாராவது சத்தார் சார அட்டாக் பண்ற மாதிரி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு இவரை பத்தி எல்லா டீடைலும் எடுங்க. முக்கியமா இவருக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ்ல தலையிட்டு இருந்தாரா, கடந்த 1 மாசத்துல யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எனக்கு வேணும். சத்தார் சாரு என்னுடைய சீனியர் ஆபீசர் மட்டும் கிடையாது, என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. இந்த கேஸ்ல நான் ரொம்ப சீரியஸா இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. வண்டியில போயிட்டே இருக்கும் போது முன்னாடி ஒரு வயசான பாட்டி குறுக்கால வந்துடுறாங்க. அவங்க இந்த ஜோசியம்லாம் பாக்குறவங்க போல. நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ 100 ரூபாய் காசு கொடுக்கும் போது காசுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லமா வச்சுக்கோங்க, நானும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் சும்மாலாம் காசு வாங்க மாட்டேன், நான் வேணா ஜோசியம் பாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா கையை காமிங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் கையை காமிச்சா காசு வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லும் போது இவரும் கையை காமிக்கிறாரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நிறையவே கண்டங்கள் இருக்கு, உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கையில கொடுத்துட்டு அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும் போது ஆபீஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் கால் பண்றாரு. கால் பண்ணி ரிட்டையர்டு ஐஜி ராகவன் நம்பியார் கால் பண்ணியிருந்தாரு. உங்களை ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா மீட் பண்ணுமா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஐஜியை கூப்பிட்டு பார்க்கும்போது ஆளையே காணும். சரி நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக அங்க நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. இந்த ராகவன் நம்பியாருக்கு ஒரு பொண்ணு இருக்கா போல. அந்த பொண்ணுடைய போட்டோவை ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது ராகவன் நம்பியார் வெளியே வந்து, அவ என்னுடைய பொண்ணு, என் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொத்து என் பொண்ணு மட்டும்தான், என்னமோ தெரியல திடீர்னு என் பொண்ணு காணாம போயிட்டா, எங்கடா போனா அப்படின்னு சொல்லி தேடும் போது இன்னைக்கு காலைல எவனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி உன்னுடைய பொண்ணு அவளுக்கு பிடிச்சவங்க கூட ஓடி போயிட்டா, இப்பதான் நான் என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் மாதிரி சொன்னா. அவன் எனக்கு வேண்டப்பட்டவனா வேண்டாதவனா, என் பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னுடைய பொண்ணு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டா, ஆனா ஓடி போன விஷயத்த மட்டும் ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சா, லவ் பண்ற விஷயத்த மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. என் பொண்ணை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அட்லீஸ்ட்
அவ நல்லா இருக்காளா இல்லையானச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணுடைய டீடைலா சொல்லி இந்த பொண்ணு எங்க போயிருக்கா, இந்த பொண்ணை பத்தி எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் விசாரிச்சுட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாத்துக்குமே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன், ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே போல, இங்க வரல அங்க வரல அப்படின்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல விசாரிக்கும் போது காலேஜ்ல மீராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே மீரா யாரையோ லவ் பண்றா அப்படின்ற விஷயம் கூட தெரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது மீரா எப்படி ஒரு பையன் கூட ஓடி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே டவுட் தான் எனக்கும். ஏதாவது பண்ணி சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், நான் நம்பியார் சாருக்கு பிராமிஸ் பண்ணிருக்கேன், உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஏதாவது முறையில அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ நீங்க விசாரிச்ச எல்லா இடத்துக்கும் மறுபடியும் போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மீராவை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கேயோ படுத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ தலைக்காணி மூட்டையை வச்சு அமுக்கி அப்படியே அந்த பொண்ணை கொலை பண்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ நம்பியாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல வேற ஏதோ ஒரு பையன் இருக்கான். நம்பியார் சாருங்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் மீராவுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். டே நீ இங்க இருக்க அப்படின்னா மீரா இங்கடா, நம்பியார் சாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கிறாங்க. இந்த பையனும் மீராவும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, லவ் வருது, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அங்க இங்கன்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பையனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. உன்னுடைய அப்பா வந்துட்டு ரிட்டையர்டு ஐஜியா இருக்காரு, கண்டிப்பா அவருக்கு நம்ம லவ் பண்ற விஷயம் பிடிக்க போறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வேலையும் நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன், உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியாது அப்படின்னு சொன்னா கூட நாங்க ஆல்ரெடி கல்யாணமே பண்ணிக்கிட்டோம், நீங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும், என்னம்மா நான் சொல்றபடி கேக்குறியா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இங்க போயிட்டு ஸ்டே பண்றாங்க. இந்த ஹோம் ஸ்டேவை ஒரு வயசானவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ நீயா தம்பி, சரி ஓகே உள்ளுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு கீயை கொடுக்குறாரு. நான் ஒரே ஒரு ரூம் தான் கேட்டேன், நீங்க ஏன் 2 கீ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாளைக்கு தானப்பா கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு ஒன்னா படுத்து என்ன பண்ண போறீங்க, தனித்தனி ரூம்லயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கிழவன் என்னுடைய பிளானையே ஸ்பாயில் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு ரூமுக்கு போறான், இந்த பொண்ணு ரூமுக்கு போறா. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்பயும் சும்மா இருக்காம இவன் காலால அந்த பொண்ணுடைய காலை நோண்டிக்கிட்டே இருக்கும் போது தம்பி காலடி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாரு. உன்னை நம்பி அந்த பொண்ணு வந்திருக்கா, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம நடந்துக்காதே அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எங்கேயோ கிளம்புறான். டே ராகுலே எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லாம கொள்ளாம அவன் பாட்னு கிளம்பிட்டான். என்னம்மா அவன் பாட்னு கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து கேட்கும் போது இந்த பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்றா. அவன் போனதே நல்ல விஷயம்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் தாத்தா அந்த மாதிரி கேக்குறீங்க, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னும் போது நான் பார்க்கும் போது என் கண்ணுக்கு அவன் நல்ல பையனாவே தெரியல, அவனை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கண்டிப்பா கிடைப்பான், உன்னால முடிஞ்சா இவனை இப்படி கழட்டி விட்டு வீட்டுக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க அவன் எனக்கு செட் ஆவானா செட் ஆக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், என் வாழ்க்கையில நீங்க தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா யாராவது சுட்டி காட்டுற வரைக்கும் நம்ம பண்றது தப்பு அப்படின்ற விஷயமே நமக்கு புரியாது, நீ பண்றது ரொம்ப தப்பான விஷயம், நீ முடிவெடுக்க நாளைக்கு காலைல வரைக்கும் டைம் இருக்கு, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ராகுல் எங்கேயோ வெளியே போயிட்டு இந்த ஹோம் ஸ்டேக்கு வரான். டே நாசமா போனே எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து காமிக்கிறான். இப்போ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வயசான ஆளு என்னுடைய வாழ்க்கையில குறுக்க வந்துட்டே இருக்கான், இங்க ஜாலியா இருக்கலாம், நாளைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தொல்லை பண்ணிட்டே இருக்கான். அந்த ஆளுக்கு இந்த மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டு நம்ம பாட்டுன்னு நைட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆளை பார்த்தா நல்ல மாதிரியே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே போயிட்டு அந்த தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்பா உனக்கு நல்ல பொண்ணே கிடைக்கலையா, இவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா, இப்படி ஒரு மோசமான பொண்ணை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது கிடையாது, உன்னால முடியும் அப்படின்னா இந்த பொண்ணை கழட்டி விட்டு வேற நல்ல பொண்ணா பாரு, நீ இருக்க அழகுக்கு உனக்கு எல்லாம் கண்டிப்பா நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏங்க இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு, எனக்கு அந்த பொண்ணு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிக்கிறேன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புடா குளமிளகா மூக்கா அப்படின்னு சொல்ல அவர் பாட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து அந்த தாத்தா போயிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவன் கூட போயிட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவருக்கே தெரியாம ஒரு பப்பாயா ஜூஸ் போட்டு அந்த ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்கும் போது இந்த தாத்தா எனக்கு ஜூஸ் குடிக்கிற பழக்கமே கிடையாது, எனக்கு வேணாம்
அப்படின்னு சொல்றாரு. சும்மா குடிங்க, நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவரும் குடிக்கிறாரு. குடிச்சவரு அப்படியே மயக்கமாகற ஸ்டேஜ்ல நீங்க போயிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு மீரா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆளை காணோம். அப்புறம் பார்த்தா பாத்ரூம்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னம்மா குளிச்சுக்கிட்டு இருக்கியா, நானும் உள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேயே அந்த பொண்ணை காணோம். பார்த்தா பின்னாடி அந்த தாத்தா நிக்கிறாரு. டேய், மயக்க மருந்து கலந்து கொடுத்தா மட்டும் நான் தூங்கிடுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யோ கிழவா, இங்க இருந்த மீரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு மீரா வேணும் அப்படின்னா நான் சொல்றபடி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவன் சண்டை போடுறான். அந்த தாத்தாவையே அடிக்க பார்க்கும்போது அந்த தாத்தா அடிச்சு மட்டை பண்ணிட்டு, இங்க பாரு, நானும் யங்ஸ்டர் தான்டா, நீ என்ன அடிக்கணும்னு யோசிக்கும் போதே நான் உன்னை அடிச்சு மட்டை பண்றேன். உனக்கு உன்னுடைய காதலி உயிரோட கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய மனைவிய நீ கொலை பண்ணும். என்னை ஏமாத்திட்டு போனவ, அவளாம் வாழ தகுதியே இல்லாதவ, அவ எங்க ஸ்டே பண்ணிருக்காளோ அந்த அட்ரஸ கொடுக்குறேன். நீ போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்த அப்படின்னா இந்த பொண்ணு உனக்கு கிடைப்பா, இல்ல அப்படின்னா உன் லவ்வரை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவன் வேற வழியே இல்லாம அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கினவன் நேரா நம்பியார் சாருடைய வீட்டுக்கு வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லி ஏதாவது பண்ணுங்க, மீராவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, இதோ நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பினாரு. எங்க போனாரு அப்படின்னா தெரியல. அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க. நம்பியார் சார் உங்களுக்கு கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த வீட்டுடைய அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து கிளம்புறாரு. நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த தாத்தாவுடைய தலையில கண்ணை வச்சு மீரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொல்றேன், என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா மீரா மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கிடக்குறாங்க. தொட்டு பார்க்கும் போது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அட பாவி, அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ சார், சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல, நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பொய் சொல்லாத, நடிக்காத, நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ராகுல் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா ராகுல் உங்ககிட்ட முழு உண்மையும் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கழுத்தை புடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த கழுத்தை விட்டுட்டு சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு அப்படியே இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் வேணும், அவனுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக உனக்கு தனியா ரூம், ரெண்டு பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்ணலாம், அதான் நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாளைக்கு தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம், இன்னைக்கு போயிட்டு ஒன்னா படுத்து என்ன பண்ண போறோம், நாளைக்கு காலையில கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது உன்னுடைய ரூம், இது என்னுடைய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தாத்தா கிட்ட வந்து வேற ஒரு சாவி கேட்கும் போது அவரும் கூட்டு அனுப்புறாரு. இந்த பொண்ணு சாவி வாங்கிட்டு ரூம்குள்ள போயிட்டா. இப்போ இந்த தாத்தா கிட்ட ராகுல் வந்து செமையா சண்டை போடுறான். ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, நான் என்ன பிளானோட வந்தேன், என் பிளானையே கெடுத்து விட்ட, நீ யார கேட்டு அந்த பொண்ணு கிட்ட இன்னொரு ரூமுடைய கீயை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாரிப்பா நான் தெரியாம கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளுக்குள்ள போறான். அடுத்து இந்த தாத்தா போயிட்டு குக் பண்ணிட்டே இருக்கும் போது அவனா வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னுடைய ரேஞ்சுக்கெல்லாம் அந்த பொண்ணு சுத்தமா செட்டே ஆக மாட்டா, இவளை விட அழகழகான பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, இப்போ நான் வேற வழி இல்லாம இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, வேற வழி இல்லாமையா, எதுக்காக அந்த பொண்ணு அழகா பிரேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு நீ போயிட்டு வேலையை பாரு, பிடிக்காத பொண்ணை நீ எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே ஒரு காரணமா தான், காலையில உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன பேசினான்னு தெரியல. அதுக்கப்புறம் வேகமா எங்கேயோ கிளம்புறான். இந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு ராகுல் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது தாத்தா சவுண்ட் கேட்டு வெளியே போயிட்டு, என்னமாச்சு ராகுல் எங்கம்மா போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க போறான் அப்படின்னே தெரியல, எதுக்காக நான் இவன் கூட வந்தேன் அப்படின்னே தெரியல, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்ப, இப்ப கூட ஒண்ணும் கிடையாது, நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது, வீட்டுக்கு போனா எங்க அப்பா பொழந்துடுவாரு, இப்போ நான் வேற வழியே இல்லாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிம்மா உனக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா அங்கிளை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளுக்குள்ள போயிடுறாரு. இப்போ ராகுல் வெளியே போனா பாத்தீங்களா, வந்தவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இவருக்கே தெரியாம ஜூஸை போட்டு அந்த ஜூஸ்ல என்னமோ கலந்துகிட்டு இருக்கான், இவன் என்னமோ கலக்கறானி அப்படின்ற விஷயத்த இந்த தாத்தா நோட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த தாத்தா உள்ளுக்குள்ள வரும்போது, இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவரு உஷாராயிட்டாரு. இல்லப்பா ஜூஸ்ல வந்துட்டு கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்கு, நான் போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை குடிக்காம அப்படியே கொண்டு போயிட்டு வெளியே ஊத்திட்டு வந்துட்டாரு. ஊத்திட்டு எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துட்டாரு. இப்போ ராகுல் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கிழடு போயிட்டு படுத்துருச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ரூமை லாக் பண்ண, நீ எதுக்காக ஏன் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. உன் ரூமுக்கு வராம வேற எங்க போறேன், நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும் போது, டே அந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் அந்த மாதிரி பொண்ணே கிடையாது, தயவு செஞ்சு என்ன விடு அப்படின்னு சொல்லும் போது
இவன் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி ரேப் பண்ண பாக்குறான். இந்த சவுண்டு கேட்டு தாத்தா கண்ணை முடிக்கிறாரு. ஆக்சுவலா அவரு தூங்கவே இல்ல மக்களே, இவன் என்னமோ பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஓடி வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. சரியா லாக் பண்ணல போல. வந்துட்டு டேய் அந்த பொண்ணை ஒன்னும் பண்ணாதடா, தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போகும்போது என்ன தடுக்க நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவை நல்லா லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை என்னமோ பண்றான். அவ்வளவுதான், அந்த பொண்ணுடைய மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே அமைதியா கிடக்கடா. இவனே வந்து கதவை ஓபன் பண்ணும்போது இவர் உள்ளுக்குள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. அட காம காட்டுருமை, அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒன்னும் கொலையெல்லாம் பண்ணல, என்ன வந்துட்டு இது பண்ண முடியாம அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. நீ என்ன பண்ணு, இந்த பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கி குப்பையில போட்டு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நாங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஏதோ வயிற்று பழப்புக்காக நான் பாட்டு இந்த ஹோம் ஸ்டே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும் போது இவன் வந்து பிரச்சனையை பண்ணி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது போய் சொல்லாத, அவன் சொன்ன கதை வேற மாதிரி இருக்கு, நீ சொன்ன கதை வேற மாதிரி இருக்கு, நீ முன்னாள் பொண்டாட்டிய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கடத்தி வச்சுக்கிட்டியாமே, அதான் உண்மைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும் போது என்னது முன்னாள் பொண்டாட்டியா, எனக்கு கல்யாணமே ஆகல, அப்படி இருக்கும் போது எப்படி முன்னாள் பொண்டாட்டிய நான் கொலை பண்ண சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராகுல் ஒரு வீட்டு அட்ரஸ பத்தி சொல்லிருப்பான். இந்த அட்ரஸ்ல தான் என்னுடைய முன்னாள் பொண்டாட்டி இருக்காங்க, நீ போயிட்டு கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொன்னதா ஒரு அட்ரஸ் சொல்லிருப்பான். அந்த அட்ரஸ்ல இந்த மாதிரி தேவின்னு யாராவது இருக்காங்களான்னு பாரு, எனக்கு உடனே டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டன்ட் போயிட்டு விசாரிச்சுட்டு கால் பண்றாரு. அது ஏதோ ஃபேக் அட்ரஸ் போல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு அட்ரஸே இங்க இல்ல சார் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ராகுல் தான் போய் சொல்லிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த தாத்தா வெளியே வந்து சார் அவனை மட்டும் சும்மா விட்டாதீங்க, அவன் சரியான சனி பிடிச்ச சைக்கோ, இன்னும் எத்தனை பேர் அவன் காவு வாங்க போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து கிளம்பி நம்பியாருடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது நம்பியார அநியாயமா அவன் கொலை பண்ணி போட்டு போயிருக்கான். இவன் எதுக்காக நம்பியார கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து இவரா போயிட்டு அந்த ராகுலுடைய போட்டோவை வரைய ஆரம்பிக்கிறாரு. இந்த போட்டோவை எல்லா இடத்துலயும் பப்ளிஷ் பண்ணும், இவனை வந்துட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், இவனை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். இவன் வந்துட்டு அந்த மீராவை கொலை பண்றான் அப்படின்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோயேன். அந்த பொண்ணு ஒன்னாருக்கு அனுமதிக்கல, அந்த ஒரு கோவத்துல அந்த ஒரு சைக்கோத்தனத்துல அந்த பையன் வந்துட்டு மீராவை கொலை பண்ணிட்டான். ஆனா எதுக்காக நம்பியார கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே டவுட் தான் எனக்கும் சார் அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்தை வந்துட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் அமுச்சு வை, உடனே இவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க. யாரோ 3 பேர் சேர்ந்துட்டு ஹீரோவை கொலையே பண்ண பார்க்கும் போது நம்ம ஹீரோ பங்கமா சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அடிச்சு பிடிக்க ட்ரை பண்ணும்போது அதுல ஒருத்தன் வசமா மாட்டிக்கிறான். அந்த ஒருத்தன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராகுல் தான். தானே தலையை கொண்டு வந்து ஆடு கறிக்கடையில வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கப்புன்னு பிடிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய ஆபீஸ்க்கே வரா. நம்ம ஹீரோ எஸ்பியா இருப்பாரு. எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து எஸ்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பெர்மிஷன்லாம் கிடையாது, ஆனா உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக சண்டை போடும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த பொண்ணை உள்ளுக்குள்ள அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமா நீ, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுடைய பேரு சோஃபியாவா. ராகுலும் நானும் ஒரே ஆசிரமத்துல ஒன்னாதான் வளர்ந்தோம், அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் யாரையும் கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எதுக்காக நேத்து ராத்திரி எஸ்பி சாருடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து இவரையே கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயம் தான் எனக்கும் புரியல. அவன் சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒருத்தன், நானும் அவனும் ஒன்னாதான் ஆசிரமத்துல வளர்ந்தோம், அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஏமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் வேற என்ன விஷயமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது இல்ல சார் அவனை யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க, இல்ல என்னமோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த மிஸ்ட்ரி எல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம், இப்போ நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு வழக்கம் போல அசிஸ்டன்ட்ட விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு வந்து சார் சோஃபியா சொன்னது உண்மை அப்படின்னு தான் தோணுது, யாருகிட்ட போயிட்டு கேட்டாலும் அவன் ரொம்ப நல்லவன், அவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பில்லை அந்த மாதிரி தான் சொல்றாங்க, ஒருவேளை சோஃபியா சொல்ற மாதிரி ராகுல் இன்னசென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலா அந்த தாத்தா ஒரு கதையை சொன்னாரு, ராகுல் ஒரு கதையை சொன்னா, இந்த 2 கதையும் உண்மை கதையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 கதையும் இல்லாம வேற ஏதோ ஒரு உண்மையான கதை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோம்க்கு போறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது இப்ப அந்த தாத்தாவையே காணும், அவருக்கு பதிலா ஜான் ஆப்ரகாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் இருக்காரு. இங்க இருந்து அந்த தாத்தா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு, என்கிட்ட வித்துட்டு நான் கொடுத்த டிடியை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடியே போயிட்டாரு, எங்க போனாரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு பொண்ணு
பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாதி ரேட்டுக்கு இந்த வீட்டை வித்துட்டு ஓடியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் உங்களை கான்டாக்ட்ல வச்சுக்கிறேன், ஏதாவது வேணும் அப்படின்னா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ஜான் வந்துட்டு பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன், அவருடைய கண்ணுல பொய்ய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு கடை கிட்ட நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு தேன் கடை. தேன் வாங்கிட்டு இங்க பக்கத்துல ஹாலிடே ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டல் இருக்கு இல்லையா, அந்த மோட்டலுக்கும் நீங்க தான் தேன் சப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா சார் 15 வருஷமா நான் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ஜான் சார் தான் அடிக்கடிக்க ஆர்டர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது, ஜான் எவ்வளவு வருஷமா அந்த மோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு மேல அப்படின்னு சொல்ல, அப்படின்னா 15 வருஷத்துக்கு மேல ஜான் தான் அந்த மோட்டலை நடத்திக்கிட்டு இருக்காரு போல, ஜான் ஏதோ பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த ராகுலுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா இந்த வக்கீல் கிட்ட சொல்லும் போது, நன்றிய ஏன்ட்ட சொல்லாதீங்க, அந்த எஸ்பி சார் கிட்ட போயிட்டு சொல்லுங்க, சார் வந்துட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு, அப்படி இருந்தும் ஜாமீன் கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காததுக்கு எஸ்பி சார் கிட்ட தான் போயிட்டு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட நீங்க ஒத்துக்கிட்ட அந்த விஷயத்த கோர்ட்டுக்கு வரும்போதும் ஆமா நான் தான் கொலை பண்ணேன், 2 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னா கோர்ட் உங்களை சும்மாவே விட்டுருக்காது, வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணும், இல்ல அப்படின்னா தூக்குன்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க இப்ப கூட நான் ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் வெளியே வந்து வாழணும், ரொம்ப சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. நான் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறமா நானா கோர்ட்டுக்கு போயிட்டு ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒத்துப்பேன், இப்போ நான் வெளியே இருக்கணும், அதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இவன் சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி இருப்பான் போல, நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ சோஃபியா ராகுல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, டேய் நீ என்ன மென்டலாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு கொலை பண்றது அப்படிலாம் பிடிக்காது, கோழியை கொலை பண்ற விஷயத்த பார்த்தாலே பயந்து நடுங்குவ, அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு மனுஷனை உன்னால கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாண்டி நான் கொலை பண்ணுவேன்டி, அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான். அடுத்து இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணி நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், என்னென்னமோ பேசி பார்த்தேன், ஆனா அந்த பயவுள்ள உண்மையே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, கண்டிப்பா அவன் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த விஷயத்த அந்த பையன் பார்த்துட்டான். அந்த பையன் பார்த்தோன்னே இந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டு போயிட்டு, இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்கும் போது அவன் கழுத்தை பிடிச்சி, இதுக்கப்புறமும் அந்த எஸ்பிக்கு என்ன பத்தின உண்மையை சொல்றேன், என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னா சென்டிமெண்ட்லாம் பார்க்காம உன்னை கொலை பண்ணி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இவன் அப்படியே நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் எங்கேயோ போய் நின்னுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இறங்கி போறாரு. இதுக்கப்புறமும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்க சோஃபியா வரமாட்டா, அதை நான் தான் பண்ணுவேன், என் காலை பாரு, இந்த பூட்ஸ் காலால எட்டி உதைச்சு உன் நெஞ்ச உடைக்க எனக்கு நல்லாவே தெரியும், யாரும் இல்லாத அனாதை பையனா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் பாவம் பார்த்தா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் டக்குன்னு சட்டையை கிழிச்சு காமிக்கிறான். நெஞ்சில ஏதோ அடையாளம் இருக்கு, ஏற்கனவே போலீஸ்காரன் பூட்ஸால நிறையவே காயம் பட்டிருக்கேன், அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், ஒன்னும் புதுசு கிடையாது, அது மட்டும் இல்ல நான் வந்துட்டு போலீஸ் ஆச்சேன்னு பாக்குறேன், என் வழியில குறுக்க வந்தா எஸ்பின் கூட பார்க்க மாட்டேன், உன்னையும் கொலை பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவனை கைய பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறாரு. பக்கத்துல தான் அந்த குறி சொல்ற லேடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இவன் கைய காமிச்சு இவன் கொலைகாரனா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கழுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா முருகர் டாலர் போட்ட ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த டாலரை தொட்டு கும்பிட்டு அப்படியே இவன் கைய பாக்குறாங்க. பார்க்கும்போது இவன் கண்டிப்பா கொலைகாரன் தான், இவன் கை முழுக்க மனித வாடை அடிக்குது, மனித ரத்த வாடை அடிக்குது அப்படின்னு சொல்ல, யா உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, காக்கா ஆய அளவுக்காச்சு கொஞ்சோண்டு உனக்கு மூளை இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, போலீஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக நீதான் குறிப்பாத்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த அசிஸ்டன்ட் காண்டாயிட்டு போட்டு அடிக்கிறான். அடிச்ச உடனே நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டுறாரு. அந்த பையன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். நான் போயிட்டு அவனை புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப வேணாம், அவனுக்கு பின்னாடி என்னமோ ரகசியம் இருக்கு, முதல்ல அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்கார்ந்துட்டு ஏதோ பழைய நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல அசிஸ்டன்ட் வந்து, சார் அந்த ராகுலையும் கண்டுபிடிக்க முடியல, அந்த பெரியவரையும் கண்டுபிடிக்க முடியல, 2 பேரும் ஏதோ பிளான் போட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க போல, இப்போ நம்ம தான் வந்துட்டு அவனுக்கு ஜாமீன் கொடுத்தோம், ஜாமீன் அவன் கோர்ட்ல கேட்கும் போது பரவாயில்ல ஜாமீன் எடுத்துக்கிட்டு ஜாலியா வெளியே போட அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்து அமிச்சாச்சு, இப்போ அவன் தான் குற்றவாளி, அவன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் போது அவன் எஸ் ஆயிட்டான். அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நமக்கு தான் மிகப்பெரிய
பெரிய மானக்கேடு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கிடையாது, அது எனக்கு தான், நான் தான் பெர்மிஷன் கொடுத்து அமுச்சு வச்சேன். நீங்க சொல்றீங்க ஒரு முழுக்க தேடி பார்த்தாச்சு அவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் மனசு என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னா அவன் வெளியே ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறான். அதுக்காக தான் என்கிட்ட ஒத்துக்கிட்டவன் கோர்ட்ல உண்மையை ஒத்துக்காம ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கான். அவன் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மறுநாள் காலையில சோஃபியா நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ராகுல் கால் பண்ணவன் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே பேச ஆரம்பிச்சான். நான் தெரியாம உன்னை அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்த பந்தம் அப்படின்னா அது நீ மட்டும்தான். உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், கண்டிப்பா எப்பயாச்சும் நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான், இப்பதான் நான் அவனை புரிஞ்சுக்கிறேன், நீங்க எப்படியாச்சும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருமா சோஃபியா, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது. இதுக்கு முன்னாடியே மீராவை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணி போட்டான். நீ கொஞ்சம் பத்திரமா இரு, அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாத, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும் போது எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு. எந்த ஆப்பிரிக்கன் ஆமடா என்ன ஷூட் பண்ண ட்ரை பண்ணு, எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது யாரையும் காணும். ஆனா யாரோ ஒருத்தவன் ஒளிஞ்சிருந்து ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். அதை ஹீரோ பார்த்துட்டு அவனையே ஷூட் பண்ண அவன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறான், புதருக்குள்ள போயிட்டு மறைஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்கும்போது அவன் ஆளை காணும். ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா ஷூட் பண்ணிட்டாரு போல. அவன் கையில கால்ல எங்கேயோ அடிபட்டிருக்கு, அங்க ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்து கண்டிப்பா நம்ம அவனை ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ உடனே இங்கிருந்து கிளம்பி அந்த ஹோம்க்கு போறாரு. அங்க போயிட்டு எதையோ தேடிக்கி இருக்கும் போது யாரோ பின்னாடி கன்னோட வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கன்னை தட்டி விட்டு எவன் ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணானோ அவன் அப்படியே கைது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த ஹாலிடே ஹோம்ஸ்க்கு நம்ம ஹீரோ ஐஜிஏவே வர சொல்லியிருக்காரு. என்னையா இங்க வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் ஒரு காரணமா தான் சார், இப்ப நான் சொல்ல போற கதைக்கு இந்த இடம் ஒரு முக்கியமான இதுவா இருக்க போது உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய கதை வந்துட்டு ராகுலுடைய கதை தான். இவனுடைய கதையிலிருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. இந்த ராகுல் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது ஆஃபனேஜுக்கு வந்துட்டு இருப்பான். பல வருஷமா ஆஃபனேஜ் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் காலேஜுக்கு போயிட்டு அந்த ஆஃபனேஜுக்கு வரும்போது அந்த ஆஃபனேஜை வச்சு நடத்துற சிஸ்டர், நீ உன் ஃபேமிலி கிட்டயே திரும்பி போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்தாப்பா உனக்கு வந்து லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு ராகுல நான் திருப்பி கூட்டிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரோட யாரோ வந்துட்டு ராகுல இந்த இடத்துல விட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்களே இந்த லெட்டரை திருப்பி இந்த மதருக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. என்னுடைய மகன் ராகுல நான் பார்க்க விரும்புறேன், என்னுடைய மகனை இந்த இடத்துக்கு அமுச்சு வைங்க, இதுக்கப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன், இத்தனை வருஷம் என் மகனை வளர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா எழுதியிருக்காரு. இதை பார்த்த இவனுக்கு கண்ணுலாம் கலங்குது. உடனே கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போறான். அங்க போயிட்டு பார்த்தா அது அந்த மோட்டலு. இந்த பையனுடைய அப்பா வேற யாரும் கிடையாது, அந்த வயசான தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நீ வருவியோ வரமாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தேன், தன்னுடைய சொந்த ரத்தம் இந்த உலகத்துல இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவனே பார்க்க ஓடோடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மனசுல சில பல கேள்விகள் எழுந்திருக்கும். நல்லா புடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி திரகாத்திரமா ஒரு அப்பா இருக்கும் போது நம்மள இந்த ஆளு எதுக்காக தூக்கிட்டு போயிட்டு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உனக்கு தோணும். அதுக்கான பதில நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஒரு போட்டை கொண்டு வராரு. இந்த போட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் டீமே ஒரு நியூஸ் பேப்பருடைய கம்பெனிக்குள்ள நுழையிறாங்க. இது ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி. இந்த பேப்பர் கம்பெனிக்குள்ள நீங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சண்டை போடும் போது, பெரிய நியூஸ் பேப்பர் கம்பெனி உன்னுடைய முதலாளியை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் எடிட்டர் அண்ட் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா அப்ப கொஞ்சம் எங்க இருக்காரு, இவர தாத்தா அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த தாத்தா வெளியே வந்து நான் தான் இந்த நியூஸ் பேப்பருடைய எடிட்டர், இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸை இந்த மீடியா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல கவர்மெண்ட் சொந்தமான ஒரு தோட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த தோட்டத்துல நிறையவே இளம் பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இளம் பெண்கள் மேல போலீஸ் கை வைக்கிறாங்க, தப்பாலாம் நடந்துக்கிறாங்க, அவங்க போயிட்டு யார்ட்டையும் சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. இதை பப்ளிஷ் பண்ண நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது, நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன், உன்ன மாதிரி சில பைத்தியக்கார போலீஸ் அந்த பெண்கள் மேலேயே கை வைக்கிறீங்க, அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யோ இங்க பாரு, இது உன்னுடைய கடைசி
கடைசி வார்னிங். இதுக்கப்புறமும் போலீஸுக்கு எதிரா ஏதாவது நியூஸ் போட்ட அப்படின்னா உன்னையும் குடும்பத்தையும் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போறாங்க. இவனுங்க அப்படிதான் மிரட்டுவானுங்க, என்ன பண்ணுவானுங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவரும் நியூஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்து இவருடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க வந்த 2-3 போலீஸ் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போறானுங்க. அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இந்த பொண்ணால ஒன்னும் பண்ண முடியாம கத்திட்டு மட்டும் இருக்கா, அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அப்பாவும் அப்பாவுடைய டீமும் சேர்ந்துட்டு அந்த 3 போலீஸுக்கு எதிரா நியூஸ் போடுறாங்க. இப்போ இந்த தாத்தா கூட வேலை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நியூஸை நம்ம பப்ளிஷ் பண்ண வேணாம், இந்த நியூஸ் மட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த 3 போலீஸும் காண்டாயிருவாங்க, நமக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்றாங்க. இந்த டைம்ல போலீஸ் இந்த விஷயத்தை எப்படியும் மோப்ப முடிச்சுட்டு முக்கியமா அந்த 3 போலீஸ் நம்பியாரு அப்புறம் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அவரு. இந்த 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு மொத்த பேப்பரும் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே மொத்தமா காசு கொடுத்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. போற போக்க பார்த்தா நம்மளும் ஜெயிலுக்கு போயிடுவோம் போல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நமக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு டைம் வரும், அப்போ வந்தால பாத்துக்கலாம், போலீஸுடைய கை ஓங்குற ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல கரெக்டா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் எமர்ஜென்சியை அமல்படுத்துறாங்க. எமர்ஜென்சியை பத்தி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, அந்த டைம்ல போலீஸுக்கு தான் பவர் ஜாஸ்தி. போலீஸ் யார் மேல வேணா சந்தேகப்பட்டு யார வேணா தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கலாம். போலீஸ் அந்த டைம்ல நிறைய அட்டூழியங்கள்லாம் கூட பண்ணிருக்காங்க மக்களே, இந்தியா முழுக்க. அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த 3 போலீஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா டீமை கூப்பிட்டு நேரா போறானுங்க. போயிட்டு இந்த தாத்தாவை அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. தாத்தாவுடைய பையனை எட்டி ஒரு போலீஸ் உதைக்கிறாரு, அவனுக்கு செமையா காயம் படுது. இந்த பொண்ணையும் கூடவே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இப்போ இந்த தாத்தாவுடைய பொண்டாட்டி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு குளிக்கும் போது நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் போயிட்டு அந்த கதவையே உடைக்கிறாரு, அந்த பொண்ணையும் நாசம் பண்றாரு. இப்போ இந்த தாத்தாவுடைய பொண்டாட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கவே இல்ல. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு, நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நாங்க நாசம் பண்ணும் போது கண்ணால பாத்துட்ட இல்லையா, கோர்ட்டுக்கு போனா இந்த விஷயத்த சொல்லுவியான்னு கேட்கும் போது நான் கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்றா. ஓ உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை மாத்தி மாத்தி கற்பழிக்கும் போது இந்த பொண்ணு கடைசியா இறந்தே போயிட்டா. நம்பியாரு வெளியே வந்து ஐயோ அந்த பொண்ணு அநியாயமா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க இறந்து போனா நம்ம என்ன பண்ணுவோமோ அதே விஷயத்த பண்ணலாம், இந்த பொண்ணை எரிச்சிட்டு எல்லா பொடியும் தூக்கி இந்த கிழவ மேல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதே போல பண்ணிருக்காங்க. இவருக்கு எதிராக எந்த சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லனா கூட இவரு எப்படியோ ஃப்ராட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. 40 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு பயவுள்ள வெளியே வந்திருக்காரு. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டு ஜானு கிட்ட சொல்லி என் பையனையாச்சும் காப்பாத்து, இவனை தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டு வந்துரு, நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவனை கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அனாதை இல்லத்துல சேர்க்கவும் சொல்லிட்டு போயிருக்காரு. 40 வருஷம் தண்டனை கொடுத்தாலும் தண்டனையை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி எப்படியோ இந்த மனுஷன் பல வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்காரு. உன்னுடைய தங்கச்சுடைய சாவுக்கு காரணமா இருந்த எல்லாருமே சாகணும், எல்லாரையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்குது, பயங்கரமா அழுகிறான். உள்ளுக்குள்ள இந்த தாத்தா மீராவை கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாரு. இந்த பொண்ணை முதல்ல கொலை பண்ணு, இந்த பொண்ணை கொலை பண்ணா நம்பியாரு அழுவான், என் பொண்ணை அடிக்கும் போது நான் எப்படி அழுதனும், உன்னுடைய அக்காவை அடிக்கும் போது எனக்கு எப்படி வலிச்சுதோ கண்டிப்பா இந்த பொண்ணை அடிக்கும் போது அந்த அப்பனுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அவனுங்களை கொலை பண்ண சொல்றீங்க, அது நியாயம்தான், எந்த தப்பும் பண்ணாத எந்த பாவமும் பண்ணாத இந்த பொண்ணை எதுக்காக அடிச்சு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சொன்னா செய்டா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பாவிகளை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, நான் போயிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராவை போயிட்டு அடிக்கும் போது இவன் போயிட்டு தடுக்கிறான். தடுத்துட்டு மீரா நீ இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை புடிச்சிக்கும் போது மீரா அங்கிருந்து ஓடுறா. ஓடும் போது கால் தடுக்கி கீழே விழுந்து தலையில செமையா காயம்பட்டு அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டா. நான் தான் சொன்னலையா இந்த பொண்ணு சாக தகுதியானவ, இந்த பொண்ணு மட்டும் இல்லாம அந்த 3 பேருமே சாகணும், நீ கொலை பண்ற அப்படின்னா சொல்லு, இல்லனா நான் கொலை பண்றேன் அப்படின்னும் போது, இல்லப்பா நீங்க ஏன் வயசான காலத்துல இந்த விஷயம்லாம் பண்ணும், நான் போயிட்டு கொலை பண்றேன், என்னுடைய அக்காவை கொலை பண்ண எல்லாரையும் நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நேரா போனவன் நம்பியார கொலை பண்ணிட்டான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட சில பல பொய்யான கதையெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவை இங்க இருந்து அந்த வீட்டுக்கு அமுச்சு விடும் போது அப்பாவும் அங்க சில பல பொய்யான கதையெல்லாம் சொல்லிருப்பாரு. இந்த கதையெல்லாம் அவங்க எப்படி பக்காவா சொன்னாங்க, மேட்ச் ஆகிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி ரியல் டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது அதுக்கான காரணத்தை நேத்து நைட் என்ன ஒருத்தர் ஷூட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணாரு, அவரே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து உட்கார வைக்கும் போது
அது வேற யாரும் கிடையாது, அந்த தாத்தா தான். இவர் தான் நேத்து நைட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. இவரை பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லா உண்மையும் சொல்லிருக்காரு. ஆமாயா, இந்த விஷயம் தான் எனக்கும் இருக்குது. அந்த பையன் பொய் சொன்னா எல்லாமே ஓகே, அதே பொய்ய நீ எப்படி மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் நம்பியார் வீட்டுக்கு போயிட்டு நம்பியாரை கொலை பண்ணும்போது நீங்க கரெக்டா அந்த டைமுக்கு வந்துட்டீங்க. உங்ககிட்ட ஒரு பொய் சொன்னா இல்லையா, அதே பொய் சொன்ன கையோட எனக்கு கால் பண்ணி என்ன பொய் சொன்னானோ அந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லி போலீஸ் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் மத்தவங்களை கொலை பண்ற வரைக்கும் போலீஸ வந்துட்டு எப்படியாச்சும் திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்காக தான் தாத்தாவும் அந்த பையன் சொன்ன மாதிரியே ஒரு பொய்ய சேர்த்து சொல்லியிருப்பாரு. ஐ மீன் அந்த பொய்ய கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி, என்ன சொன்னா போலீஸ் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, இந்த ஆளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்துட்டு என் பையனை குறைச்சி எடை போட்டீங்க, என் பையன் கண்டிப்பா அந்த தாமஸை சும்மாவே விட மாட்டான். ஏற்கனவே 2 பேரை கொலை பண்ணிட்டான், இன்னும் அந்த ஒரு சண்டாளன் மட்டும்தான் அவனையும் கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் கிளம்பி தாமஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவரும் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் தான் மக்களே. இப்ப ஏதோ ஒரு மலை பிரதேசத்துல இருக்காரு. இந்த ஆளு எதுக்கு சாவர காலத்துல சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் கேட்கும் போது அந்த ஆளு பயப்படாம இருக்காராம், அதை திமிரா காமிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு தாமஸை மீட் பண்ணி இவர் தான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, நான் வந்துட்டு இதுவரைக்கும் எத்தனையோ பேரை கொலை பண்ணிருக்கேன். முக்கியமா எமர்ஜென்சி டைம்ல என் கையால இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம், அதை கவுண்ட் கூட பண்ண முடியாது. இப்போ யாரு என்ன கொலை பண்ண போறா, கொலை பண்ண வந்தாங்க அப்படின்னா கூட நான் உங்களை திருப்பி அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நான் ரொம்ப கிளுகிளுப்பா இருந்தேன் அப்படின்லாம் ஹீரோவை கடுப்பேத்துற மாதிரி பேசும்போது, எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கும் உங்களை ஏதாவது பண்ணும் அப்படின்னு தான் தோணுது. ஆனா என்ன, இப்ப நான் உங்களை பாதுகாக்கிற அந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட பாத்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புனவரு கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாரு. போற வழியில ஒரு நியூஸ் பேப்பர் அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல தாமஸை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னடா இந்த ஆளு உயிரோடு இருக்கும் போது இந்த ஆளை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டி திருப்பி பாக்குறாரு. பார்த்தா ஒரு 4-5 பேரு முக்காடு போட்டுட்டு கையில கத்தியோட அவர் அப்படியே அட்டாக் பண்ண போறாங்க, கொலை பண்ண போறாங்க. அவரு சண்டை போடுறாரு. நம்ம ஹீரோ வண்டியை திருப்பிட்டு போயிட்டு அவரும் செமையா சண்டை போடுறாரு. எப்படியோ 2 பேருமா சண்டை போட்டு வந்த எல்லாரையும் கைது பண்றாங்க. அதுல ஒரு ஆளு அந்த ராகுலும் மக்களே எல்லாரையுமே கைது பண்ணி வண்டிக்குள்ள ஏத்திட்டு, இங்க பாரியா எல்லாரையும் கைது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத, உன்னால பாதிக்கப்பட்டவங்க இவங்க மட்டும் கிடையாது, இன்னமும் வெளியில எக்கச்சக்கமான பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, உன்னுடைய தலைக்கு மேல இன்னமும் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புனா அங்க மறுபடியும் நியூஸ் பேப்பர் ஒட்டி இருக்கு, இவரு கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த தாமஸ் பேனு கத்திட்டு கீழே விழுகிறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது யாரோ இவருடைய கழுத்தறுத்து கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அடங்கொய்யால அதுக்குள்ள இந்த ஆளை யாரா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது யாரையுமே காணோம். அந்த தாமஸ் உடைய கையில நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு, அதை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து டெட் பாடி எல்லாம் கிளியர் பண்றாங்க. நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. போற வழியில அந்த குறி சொல்ற லேடிய பாக்குறாரு. அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் எனக்கு குறி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிக்கும் போது, இவங்க எப்பயுமே குறி சொல்றதுக்கு முன்னாடி செயின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முருகர் டாலரை தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. அதை தொட்டு பார்த்து தான் சொல்லுவாங்க. இப்பயும் அதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா கழுத்துல அந்த டாலரையே காணும். எங்கடா டாலரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாரு. இதை தானே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவங்க அப்படியே ஷாக்ல அப்படியே முழிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் அங்க வந்து அந்த தாமஸ் உடைய கழுத்தெடுத்து கொலை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த தாமஸ் தப்பிக்க போராடி இருக்காரு. அந்த டைம்ல கழுத்துல இருக்க இந்த இதுவை பிடிச்சி அப்படியே இழுத்திருக்காரு. இந்த டாலர் செயின் மட்டும் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு போல. இவங்க வேற யாரும் கிடையாது, ராகுலுடைய அம்மா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவே சொல்றாரு. அந்த பையனுடைய கைய பார்க்கும்போது சாதாரண ஒரு குறி சொல்ற அம்மாவை மட்டும் இல்லாம ராகுலுக்கும் அம்மாவா இருந்தீங்க. உங்க கண்ணை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களா வந்து அவனை கொலை பண்ணி நீங்க மாட்டிக்கல அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்கள தேடி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. இந்த போட்டோவை அந்த ஹோம்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்லயும் இவங்க போட்டோவை பார்த்திருப்பாரு. அந்த மீராவை தவிர மத்த 3 பேரும் சாக தகுதியானவங்க தான். நிறைய கேஸ் கேரளா போலீஸால கண்டுபிடிக்க முடியாம இன்னமும் கிடப்புல கிடக்குது. அந்த கேஸ்ல இதுவும் ஒரு கேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த படம் முடியும் போது எமர்ஜென்சி டைம்ல இந்த மாதிரி போலீஸால நிறைய பொதுமக்களும் நிறைய பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்த படம் முடியும் போது நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ போலீஸா பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற விஷயத்த கமெண்ட்ல போட்டு விடுங்க. நம்ம ஹீரோ சரியா பண்ணிருக்காரு அப்படின்னா சரின்னு போடுங்க,
தப்பா பண்ணிருக்காரு அப்படின்னா ராங்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. உங்க கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.